இப்போ மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மூத்த மகளை அரசியல் இப்போ அவங்க சமீப நாட்களாகவே பார்க்க முடிந்தது, அங்கங்கே பார்க்க முடிந்தது. இப்போ டைரெக்டாக இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மற்ற கட்சி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த அம்மாலாம் இவருடைய கட்டாய அழைப்பின் மீது அந்த அம்மா மகளிர் மாநாடு நடக்கிற போது நம்ம குடும்பத்தில் சார்ந்தவர் இருக்கணும், தலைமை தாங்க. தம்பியை எதிர்க்கணுங்கிற நோக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அவங்களே தம்பியோட போய் சேர்ந்துருவாங்களா? இப்போ என்ன குடும்பம் என்ன முடிவில் இருக்குன்னா, இன்னும் ஒரு 6 மாச காலம் 5 மாச காலம் இவர் அரசியல் பண்ணட்டும். அதன் பிறகு ஒட்டுமொத்த குடும்பமும் தேர்தல் நெருங்குற பொழுது மேலும் குழப்பம் ஏற்படுத்தாமல் அவரை அமைதியா ஓய்விடுங்க, நாங்க அரசியல் பார்த்துக்கிறோன்னு 2 மக பேரம் பேத்தி மகனுடைய பேத்தி இப்படி ஒரு ஏசி பஸ்ல 50 பேருக்கு ஒரு சீட்டு கொண்ட ஒரு ஏசி பஸ்ல தைலாபுரம் தோட்டம் போய் இறங்கி தாத்தா பேசாம இப்படி சொன்னா அன்புக்கு கட்டுப்பட்டு ஜி.கே. மணி வரக்கூடாது, அருள்மொழி வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, எங்க தாத்தாவை நாங்க தான் பார்ப்போம், மாமா பண்ணட்டும், அண்ணன் பண்ணட்டும், தம்பி பண்ணட்டும். இப்படி சரஸ்வதி அம்மா, காந்திமதி, கவிதா, இப்படி தன்ராஜ் அக்கா மகன் அத்தனை பேரும் போன பிறகு அன்புமணியுடைய 3 மகள்கள் இப்படி அத்தனை பேரும் போனா அவரால் மறுத்து பேச முடியாது. இது அன்புமணியுடைய இறுதி திட்டம் தான். பாசத்தை வைத்து அவரை பாச கயிற்றால் கட்டி விடலாம். தேர்தல் கூட்டணி யார் முடிவு பண்ணுவா? அன்புமணி தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை அங்கீகாரம் இப்ப திலக்கு வீதி முகவரிக்கு வந்துருச்சு.